நெல்லை மாவட்ட கடற்கரையோர கிராமங்களில் 52 இடங்களில் தாது மணல் தொடர்பான 2ஆம் கட்ட ஆய்வு வியாழனன்று துவங்கியுள்ளது. திருநெல்வேலி மாவட்ட கடற்கரையோர கிராமங்களில் 52 இடங்களில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் கார்னெட், இல்மனைட் உள்ளிட்ட கனிம மணலை அள்ளி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றன. இதில் முறைகேடு நடப்பதாக வந்த புகாரின் பேரில் முதல்வர் ஜெயலலிதா உத்தரவுப்படி வருவாய்த்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டது. கனிம சுரங்கவள அதிகாரிகளை கொண்ட 15 குழுக்கள் கடந்த மாதம் 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் ஆய்வு நடத்தின. அப்போது மறு ஆய்வு நடத்தப்படும் என்று ககன்தீப் சிங் பேடி கூறியிருந்தார். அதன்படி வியாழக்கிழமை அன்று மீண்டும் ஆய்வு செய்ய நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் ககன்தீப் சிங் நெல்லை வந்தார். கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் கருணாகரன், சப் கலெக்டர் ரோஹிணி பிதரி மற்றும் ஆய்வுக்கான அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் 15 குழுக்களுடன் கடற்கரை கிராமங்களுக்கு கிளம்பினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த பீச் மினரல் 52 லீசஸோட செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன்ஸ் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதில் இருக்கக்கூடிய டீம்ஸ் ஷஃபல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏரியாஸில் சூப்பர் செக் செய்வதற்காக இன்றைக்கு நாளைக்கு ஆய்வு செய்யப்படும். கடந்த முறை வந்த அதிகாரிகளுக்கு பதிலாக இந்த முறை புதிய அதிகாரிகள் வந்துள்ளனர். வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் நெல்லை மாவட்ட கிராமங்களிலும் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 9 மணல் குத்தகை நிலப்பகுதியிலும் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது.